ஓம் குருவே சரணம். எல்லாம் வல்ல சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் ஆசிரமத்தில் அன்னதான திருப்பதியின் போது ஒன்றை உரைப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னதான திருப்பணிக்கு இந்த பாத்திரங்களில் சித்தர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த சித்தர்கள் மகான்கள் அன்னதான சமையல் திருவண்ணாமலை அன்னதானம் சமைக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் அந்த தேவதா மூர்த்திகளும் இன்னொரு பெரியவர்களும் மகான்களும் அந்தந்த நாட்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகை தீபம் பௌர்ணமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகான்கள் ஒரு பாத்திரத்தில் உட்புகுந்து தன்னுடைய கடமையை ஆட்டி கொண்டு வேலை முடித்தவுடனே கடமையை முடித்தவுடனே அவங்க அவங்க லோகத்துக்கு செல்கிறாங்கன்னு சொல்லுவார். அதனால தான் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் வெந்து தன்னுடைய தேகத்தை ஆன்மீக தேகத்தை கொடுத்த அந்த மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சரீரத்துக்கு பிடிச்சி விடுற மாதிரி பாத்திரம் துளக்கும் போது இறைநாமங்களை ஓதி அதை நல்லா நன்கு தேய்க்கணும், தேய்ச்சி பளபளான்னு வச்சுக்கணும்னு சொல்லுவார். அன்னதான கூடத்தில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை போட்டு அதை மேல் பக்கமாக, அதாவது நெருப்பு எந்த பக்கத்தில் படுதோ அந்த பக்கம் பச்சரிசி மாவு ஃபுல்லாக காப்பு மாதிரி தடவிடுவார். இது அடுப்பில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கறியெல்லாம் அந்த பச்சரிசி மாவு மேலே படும். அப்புறம் பாத்திரம்லாம் இறக்குனவுடனே அந்த பிரசாதத்தெலாம் எடுத்து முடித்தவுடனே கடவுளால் அந்த பாத்திரத்தை பாத்திரம் தேய்க்கிற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அதை நன்கு தேய்க்கும்போது அந்த கூடு அந்த பாத்திரத்துக்கு மேலே கறி ஏன்னா அந்த அரிசி மாவு சாப்பிட்ருக்கிறதுனால கறி எல்லாம் அந்த அக்னியோடைய இதெல்லாம் கறி படிவெல்லாம் அரிசி மாவு மேலே பட்டிருக்கும். அப்போ நன்கு தேய்ச்ச ஒன்று சுத்தம் பண்ண ஒன்று என்ன ஆகும்னா அந்த பாத்திரம் பளபளான்னு இருக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்து கழுவிட்டு அதை நன்கு ஒரு சுத்தமான துணியில் அதை துடைச்சிட்டு உள்ளும் புறமும் துடைச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த ஸ்டோர் ரூமில் வைப்பாங்க. இது எப்படி இருக்குது, இந்த பாத்திரம் ஒரு சின்ன டம்ளர் விழுந்தாலும் சரி, ஒரு பாத்திரத்தோட ஒரு முட்டினாலும் சரி, சுவாமிகளுக்கு டக்குன்னு அப்பா கொஞ்சம் மெதுவாக வைங்கப்பா, அவங்களுக்கு வலிக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அன்பாக பணிவாக சொல்லுவார் வெங்கட்ராம சுவாமிகள். இதுதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா, சகசிவஜத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டில் சமைக்கும்போது அந்த சப்த ஒலிகள் இருக்கு இல்லையா, அது இனிமையான சப்த ஒலிகள் இருக்கும். பெண்களுக்கு 7 மடங்கு ஆண்களை காட்டிலும் ஆன்ம சக்தி உண்டு. சமைக்கும் போதும் சரி, பாத்திரம் கழுவும் போதும் சரி, இன்னொரு வேலையில் சமையல் ரூமில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு இறைமயமாக சங்கீதம் பாடலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச இறைநாமாவளி ஓதலாம். சார் எனக்கு அவ்வளோலாம் இதெல்லாம் கிடையாது சார், ப்ராக்டிஸ்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறவங்களுக்காக தமிழ் மறை பாடலாம். எதுவுமே சொல்ல முடியலாம் கூட சரி, ஓம் ஐயப்பா, ஓம் முருகா, ஓம் சக்தி, சிவா, ராம் ராம், நாராயணா இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மந்திரங்களை அசைப்பாடு பண்ணின்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே நீங்கள் வேலை செய்யலாம். சமையல் ரூம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அந்த பறவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாசு மறுவற்று சுத்தமாக இருக்கணும். அதாவது நிறைய பேர் ஒரு அசுத்தமாக வச்சுருக்கலாம், இல்லை அவங்க மனசில் எண்ணங்கள் கண்ணா பண்ணான்னு ஓடலாம். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சாப்பிட்றவங்களுக்கு அதனோட பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் எப்போவுமே சமையல் ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அழுகி போகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். அதே மாதிரி அது வெளிப்புறம், உள்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமையல் ரூமுக்குள்ளே இனிமையான சங்கீதங்களை நம்ம கேட்டுக்கொண்டே நம்ம சொல்லிக்கிட்டே இதை என்ன பண்ணணும், வேலை செய்யலாம். இதுக்கு மாறாக கடம்படான பாத்திரங்களை உருட்டி அசைஞ்சு அபசுர சப்தங்களை எழுப்பி கொண்டு தான் வீட்டில் மன அமைதி சாந்தம் எல்லாம் குறைஞ்சிரும். அடிக்கடி சண்டை வரும். சிறு டம்ளர் கீழே விழுந்தால் கூட அது பல சகுனங்களை காட்டும். டம்ளர் கீழே விழுந்து உருண்டால் திடீர்னு சண்டை சச்சரவு அந்த வீட்டில் வரும். அதனால தான் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும். அனாவசியமாக பாத்திர சத்தங்கள் வீட்டில் எழுவது தவிர்க்கணும். ஒரு முறை பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அரவிந்த மாதா அன்னைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அங்கே அந்த இடத்துல சில பேர் தேவையில்லாமல் பாத்திரத்தை அசைச்சு உருட்டி
சப்தப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த பாத்திரங்கள்லாம் அந்த அம்மா கூட நேராக போய் பேசுகிறக்கூடிய சக்தி கொண்டு. ஏன்னா பாத்திரத்துக்கு வந்து டெலிபதிக்காக அம்மா கூட அன்னை கூட வந்து கான்டாக்டில் இருக்கும். இந்த மாதிரி என்னெல்லாம் ரொம்ப முறுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்கன்னு அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கப்பா, அந்த பாத்திரங்கள்லாம் நல்லபடியாக வைங்கப்பா, ஒன்று இது பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய படம். மகான்களே அறிவார்கள் மாதிரி எல்லா மகான்களும் ஒன்று போலவே அதனுடைய ஆத்ம ரீதி. ஏன்னா ஒருத்தர் அடித்தாங்கன்னா வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரங்களை இப்போ நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு டங்குன்னு தட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஒட்டிகிட்டு இருக்குப்பா அந்த கரண்டி இருக்க ஒட்டின சாதம் வந்து அந்த பாத்திரத்தை விழுன்றாங்க. அப்படி இல்லை, அதுக்கு வேறு வழிமுறை இருக்குது. ஒட்டி இருக்கிறதெல்லாம் பிரிக்கிறதுக்கு, சாதத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. ஆனால் அதுக்கு டங்குன்னு பாத்திரத்தோட ஒன்று ஓட்டக்கூடாது. அன்னதானத்தில் பண்ணுறவங்க சமைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி அவங்களுக்கு உள்ள ஒரு ஆன்மக்கூடு இருக்கோ அதே மாதிரி பாத்திரத்துலேயும் ஆன்மக்கூடு இருக்குது. ஒரு பாத்திரம் நங்குன்னு போடுவாங்க, டங்குன்னு போடுவாங்க, இடிப்பாங்க, கரண்டியை போட்டு டம்மால்னு போடுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அந்த ஜீவ சக்திகள் வந்து ஆன்ம சக்திகள் வந்து ரொம்ப வருத்தப்படும். அது அந்த தேவதைகள் வந்து வழி இல்லை, இவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களே தவறாக செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்படும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. வீட்லேயும் சரி பாத்திரங்களை உடைக்கக்கூடாது, பாத்திரங்களை டம்முன்னு தரையில் தூக்கி அப்படியே வீசிடிக்கக்கூடாது. ஹோட்டல் அந்த மாதிரி சமையல் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த அன்னதான தேவதைகள்லாம் வரும். அது காசுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ இலவசமாக கொடுக்குறாங்களோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த அன்னங்கள் பரிமாறக்கூடிய அந்த பாத்திரங்களில் அன்னதா தேவதைகள் வந்து உட்காந்துருக்கு. அது போடும்போது டம்மால் போடும்போது டங்குன்னு கரண்டியால் வச்சு தட்டும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த தேவதைகள் வருத்தப்படுது, முறையிட ஆள் இல்லை. அப்போது என்ன ஆகுன்னா அந்த வருத்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாபங்களாக மாறுது. அதுதான் நம்மளுக்கு வந்து வயசாகும்போது, இப்போ இல்லைனாலும் வயசாகும்போது உடல் முறுக்கிற மாதிரி அவதி, இடுப்பு வலி, கால் வலி, முழங்கால் வலி, முட்டு வலிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறு வயதில் பாத்திரங்களை டமால் போடுறதோடைய ஒரு எஃபெக்ட் தான் இது. இனியாவது பாத்திரங்களை வந்து நிதானமாக கையாளக்கிறதுக்கு ஆண்களும் சரி, பெண்களும் சரி, குழந்தைங்களும் சரி எல்லாருக்கும் நம்ம வந்து கற்றுக்கணும். இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரகசிய விஜய் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். பல பல வருடங்களாக 30 வருஷமாக வந்து 31 வருஷமாக வந்து ரகசிய வெளிவந்துட்டுருக்கு. சென்னை ரகசிய கேந்திராலயம் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் வந்து காணப்பெறலாம். நிறைய புஸ்தகங்கள் வந்து பழைய புஸ்தகம்னு சொல்லக்கூடாது, பழைய புஸ்தகங்கள்னால் அது பயனற்ற போகக்கூடிய செய்திகளாக இருக்கும். அடுத்த 5000 வருஷத்துக்கு ஒருத்தான சப்ஜெக்ட் வந்து குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் கொடுத்துருக்காரு. சத்குரு கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள் வந்து நிறைய இருக்குது. புஸ்தகங்கள்லாம் நம்முடைய புக் ஸ்டாலில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுடைய புத்தக அல்மிராவில் வந்து அகஸ்திய விஜயம் கண்டிப்பாக இடம்பெறணும். இது எந்த காலத்துலையும் எப்போ வேணாலும் எடுத்து பிரித்து படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதான் உங்களுக்கு ஆடியோ புக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், சின்ன சின்ன டிட்பிட்ஸாக. உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு இது அகஸ்திய விஜயத்தை நீங்கள் இது பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் வந்து நம்பர் வந்து சென்னையில் வந்து 8072692476, ஸ்ரீரங்கம் 9488765604. இதெல்லாம் குருநாதர் வெங்கட்ராம அவர்கள் அளிக்கக்கூடிய பொக்கிஷங்கள். எதுவும் என்னுடைய அனைத்து முன்னுடைய அருளால் அருணாச்சலா, எதுவும் என்னுடைய அனைத்து முன்னுடைய அருளால் அருணாச்சலா, எதுவும் என்னுடைய அனைத்து முன்னுடைய அருளால் அருணாச்சலா. ஓம் குருவே சரணம். ஓம்.